அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது 2 மாதங்களாக திமுகவின் முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய காங்கிரஸ். கிரீஷ் ஓடங்கர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் டிசம்பர்லேயே குழு போட சொன்னோம், இன்னும் காத்திருக்கிறோம், என்ன முடிவு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மறுபுறம் ராகுல கனிமொழி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தையா, தொகுதி எண்ணிக்கையா, தொகுதி உடன்பாடா, அதுவும் நம்ம பேச வேண்டிய புள்ளியாக இருக்கிறது. இன்னொரு புறத்தில் தாவேகாவுடனான கூட்டணிக்கு காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் சொல்றார், தாவேகாவுக்கு வந்தால் காங்கிரஸுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன நடக்கிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு அவர்கள், வணக்கம் திரு ரகு. வணக்கம். பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள், வணக்கம் திரு ஜீவா. பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். டிசம்பர்லேயே நாங்கள் குழு போட சொன்னோம், எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோம், இன்னும் நடக்கலைன்ற குரல் வெளிப்படையாகவே காங்கிரஸ் தரப்பில் இருந்து பேசப்படுது. இன்னொரு புறம் ராகுல கனிமொழி அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. என்னதான் நடக்கு? காங்கிரஸ் எதிர்பார்ப்பு என்ன, திமுக என்ன நினைக்குது, என்ன ஓடிட்டு இருக்கு? இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி அல்லது காங்கிரஸ் திமுகவோடு ஏற்கனவே தொடர்வது போல எந்த சிக்கலுமே இல்லாம தொடரணும் அப்படின்னா, இன்னைக்கு கனிமொழியினுடைய சந்திப்பு, ராகுல் காந்தியோடு கனிமொழி சந்திப்பு, அதுக்கு இதை ஒரு அப்ஸ்விங்கில் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கனிமொழி மட்டுமே மீண்டும் அந்த சலசலப்புகள் எதுவும் இல்லாமல் உறுதி செய்ய முடியும். அங்கே பேசின பிறகு இங்கே முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது எல்லாமே சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதில் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முழுக்க காரணம் காங்கிரஸ் தான். இங்கே 2024 தேர்தலில் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வராரு ராகுல் காந்தி. வாங்கிட்டு கட்டிப்பிடிச்சு முதலமைச்சரோட நின்று கோயம்புத்தூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்ரஸ், ஒரு பெரிய ரேலி அட்ரஸ் பண்றாரு. அப்ப தமிழ்நாடும் திமுகவும் இங்க இருக்கக்கூடிய வாக்குகளும் காங்கிரஸுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா டெல்லியில அவங்க வெற்றி பெறுவதற்கோ அல்லது எதிர்க்கட்சி வரிசையில ரொம்ப ஸ்ட்ராங்கா அமர்வதற்கோ திமுக தேவைப்பட்டது. இதற்கு முன்னால் 2019 தேர்தலில் கூட இந்தியா முழுமைக்கும் வேறு எந்த கட்சியுமே அல்லது கூட்டணியில் இருந்த காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த வேறு எந்த மாநில கட்சியுமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத போது திமுக மட்டுமே அதை செய்தது. திமுகவினுடைய தலைவர் அவர் ஓப்பனாவே சொன்னார், காங்கிரஸ் இல்லாத கூட்டணி. அதுக்கு பிறகு 2001 சரி, 2024 சரி, ஒவ்வொரு முறையும் சொன்னார், காங்கிரஸ் இல்லாத கூட்டணி தேசிய அளவில் கரை சேராது அப்படின்னு சொன்னார். அப்போ இது எல்லாமே டிஎம்கே காங்கிரஸ்க்கு எப்போதுமே அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. மேபி காங்கிரஸ் ஃபீல் பண்ணுறத போல திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க கிரஷ் பண்ணப்படுறாங்க அப்படின்றது உண்மை. இன்னும் சொல்ல போனால் 2011 63 தொகுதிகள் வேணும்னு மிரட்டி பெற்ற காங்கிரஸ் அதிலிருந்து இன்னைக்கு 25 தொகுதிகள் வரைக்கும் அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு வந்துருச்சு. இப்போ அவங்க கடந்த முறை கேட்ட அதே 41 தொகுதிகள் கூட காங்கிரஸ்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியோட மீட்டிங்க்கு பிறகு விஜயை போய் அவர் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையோ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் இல்ல அது ஆஃப் த ரெக்கார்ட் மீட்டிங், அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஜோதிமணி என்ன பேசினாங்க, விஜய் ஒன்றும் எங்களுக்கு புதியவர் அல்ல, ஏற்கனவே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி விஜயை சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு. அதெல்லாமே உண்மையாக இருக்கட்டும். உங்களோட அலையன்ஸ் ஈக்குவேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல சில நேரங்கள்ல காங்கிரஸினுடைய தலைவர்கள் பேசாமல் இருப்பது சரி. இன்னைக்கு திமுகவினுடைய மதுரை எம்எல்ஏ தளபதி பேசுனது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் இடையே அதை கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இங்க வேறு கட்சி தலைவர்களை சந்திக்கிறது, அதை தாண்டி அவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யறது, பவர்ல எங்களுக்கு ஷேர் வேணும்னு திரும்ப பேசுறது, இது எல்லாமே கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையா எங்கேயுமே? காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது தலைமை அங்கிருந்து கூப்பிட்டு நீங்க யாரும் இதை பேசாதீங்க, இப்ப கர்கேவை போய் சந்தித்த பிறகுதான் அப்படி ஒரு விளக்கத்தையோ அல்லது செய்தியையோ அவங்களுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறது காங்கிரஸ் தலைமை. அது வரைக்குமே அதுல எதுவுமே சொல்ல. தளபதி பேசிய பிறகு இமீடியட்டா திமுக தலைமை கிட்ட இருந்து இது குறித்து யாருமே இனி பேசக்கூடாது, தலைமை முடிவு செய்யும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. ஆனா அதுக்கு முன்னால வரைக்கும் காங்கிரஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்த போது
எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் தலைமையும் சரி, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்களும் சரி, இல்ல நம்ம இதை பேசுறது வந்து சரியாக இருக்காது. இல்ல அந்த இடம் தான் லட்சுமி, அந்த இடம் தான் எனக்கு நீங்க 2019 இருந்து இதற்கு முன்பு கலைஞர் அவர்கள் இருந்த போதும் கூட்டணியில் ஆட்சின்னு கேட்பாங்க, அதிக இடங்கள் கேட்பாங்க. அது இல்ல 2019க்கு பிறகு ஒரு சுமூக உறவு இருந்தது. ப. சிதம்பரம் அவர்களே சொன்னாங்க, நாங்களே முன்னிறுத்தல, திமுக முன்னிறுத்துச்சு, திமுக ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா காங்கிரஸை முன்னூத்தி நகர்த்திட்டு இருந்ததெல்லாம் சொன்னப்ப இப்ப 26ல என்ன வந்துருச்சு? என்ன காங்கிரஸுக்கு என்னதான் எதிர்பார்ப்பு இருக்கு? அப்போ காங்கிரஸினுடைய எதிர்பார்ப்பு இங்க தாங்கள் இல்ல அப்படின்னா கூட்டணி, அந்த கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லாமல் திமுகவால வெற்றி பெற முடியாதுன்றது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்களின் எண்ணம். அதை தாண்டி அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்கதா அவங்க எதிர்ப்பு நினைக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா இருப்பாரு, விஜயோட போறதுனால நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் அதிகம். காங்கிரஸ் கட்சி முழுமைக்கும், இந்தியா முழுமைக்கும் அழிந்து போனதற்கான காரணமே இப்படி ஒரு சில தலைவர்கள், எல்லாருமே அங்க தலைவராக தான் இருப்பாங்க, கட்சியே கிடையாதுங்க. கட்சி தொண்டர்கள் எங்கே இருக்காங்க? நீங்க வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் வந்து களத்துல ஒர்க் பண்ணாதான் உண்டு. ஒரு சில இடங்களை தவிர தமிழ்நாட்டிலேயே நீங்க சிவகங்கையோ கன்னியாகுமரி மாதிரியான இடங்களை மட்டும் தவிர வேறு எங்கேயுமே காங்கிரஸ்க்கு பெரிய அளவுல தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகும். நான் காங்கிரஸ் குறைத்து மதிப்பிடவே இல்லை, குறைச்சே இல்லை. நான் ஒரே கேள்வி, இப்ப என்ன 21ல 19ல இருந்தாங்க, 21ல இருந்தாங்க, 24 இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்க? அவங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும். நீங்க முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க, பவர் ஷேரிங்ன்ற கோயலிஷன் கவர்மெண்ட்ன்ற அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க. இதற்கு வந்து ஆரம்பத்துல விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினது தான் காரணம். யாரும் கூட்டணிக்கு வந்தா அதிகாரத்துல நாங்க பங்கு கொடுப்போம். அன்னைக்கு விஜய் பேசினது வந்து விசிகாவையும் அதிமுகவையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் பேசினது. ஆனா அந்த இடத்துல காங்கிரஸ் போய் ஃபிட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தலைவர்கள், நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி தான் இதுக்கு முழுக்க காரணம். பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுகவோடு ஏற்கனவே ஒரு வாய்க்கா தகராறு இருக்கு. அவர் வந்து பிடிஆர் ஆடியோவை அவர் தான் லீக் பண்ணாருன்றதுதான் வெளியில வந்த செய்திகள். அதனால அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு, லோக்சபா எம்பி சீட்டு மறுக்கப்படுது. அதற்கு முன்பாக ராஜ்யசபா கேட்ட போதும் அவருக்கு அது கொடுக்கப்படல. அப்போ மன்னார்குடியில் அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாம போனது, மயிலாடுதுறையில் அவர் கண்டெஸ்ட் பண்ணாம கடைசி நேரத்துல சுதாவை வந்து முன்னிறுத்தினாங்க. சுதா வெற்றியும் பெறுகிறார். ஆனா அந்த தொகுதி தனக்கு கொடுக்கப்படலை அப்படின்றதுக்காக, தனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்த நடவடிக்கைகளினுடைய அந்த இடத்துல ஒரு கேள்வி லட்சுமி, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தின்னு அப்படி பிக்ஸ் பண்ண முடியுமான்றது. அவர் வெளிப்படையா பேட்டி கொடுக்கிறாரு, முடிஞ்சா வெளியில போய் பாருங்க தெரிய போகுது அப்படின்னு வெளிப்படையாக. இன்னும் சொல்லணும்னா ஆங்கில ஊடகங்கள்ல எல்லாம் அவருடைய பேட்டி இருக்கு. ஒரு விஷயம் லட்சுமி, இங்க இருக்கிற மாநில தலைமையே அவர் விமர்சிச்சே பேசுறாரு. சிலருக்கு கேஸ் கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ற தன்மை எல்லாம் இருக்கு. என்னுடைய கேள்வின்றது, ராகுல் என்ன நினைக்கிறார்? விஜயோட போனா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாரா, இல்ல இந்த முறை எங்களுக்கு தெரிஞ்சு ஆட்சியில் பங்குன்னு நினைக்கிறாரா? இந்த நிமிஷம் வரைக்கும் ராகுல் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது அல்லது திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு அவர் வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நிறைய பேருக்கான ரோல் இருக்கு. காங்கிரஸ்ல எப்போதுமே அப்படிதான். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அவங்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய வெற்றியை அவங்களுக்கு பாதிக்கும்ன்ற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷனும் கேரளா எலெக்ஷனும் ஒரே நேரம் நடக்குது. கேசி வேணுகோபாலுக்கு அங்க முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. அங்க வந்து அவருக்கு வந்து இமீடியட்டா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய காம்படிட்டர் விடி சதீசனை மீறி கேரளாவில் கேசி வேணுகோபாலால இப்போதைக்கு முதலமைச்சராக முடியாது. அப்போ விஜயோடு ஒரு கூட்டணி இருந்தது அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் கிடைச்சதுன்னா அவருக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது கேசி வேணுகோபால் நம்புகிறார். கேசி வேணுகோபாலுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் தான் இவ்வளவு தூரம் இதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ராகுல் என்ன யோசிக்கிறார்? ராகுலுக்கு 29 வேண்டாமா, 29 அலைன்ஸ் வேண்டாமான்ற காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் ராகுலும் சோனியாவும் எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும். அவங்க 29 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார்கள். நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் கூர்மையா கவனிச்சுட்டு வருவோம். அன்னைக்கு இதே மாதிரி கூட்டணியில் ஆட்சின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, நீங்க டெல்லியில சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன்னு ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. டெல்லி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற காட்சிகள்லாம் பார்க்கிறோம். ஆனா இது ஒரு புதிய துணியை நம்ம பார்க்க முடியுது. 26ல அவங்க வெளிப்படையா பேசுறது ஒண்ணு, விஜய காமிச்சு எங்களுக்கு அதிக இடங்கள் கொடுங்கன்னு கேட்கிற ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அப்படி இல்லையா, விஜய காமிச்சு நம்ம இதுதான் வாய்ப்பு வெளியேறிடலான்ற ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். நான் தலைமையை ரீட் பண்ணணும்னு பாக்குறேன். ஷியாம், தலைமையோட கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ராகுலோட கணக்கு என்ன இதுல? ஜெயின், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில பல வாரங்களுக்கு முன்பு 2 நாள் நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பண்ணோம். அப்போ இந்த டாக்கே வெளியில இல்லாத நேரம்
முத்தாய்ப்பாக சொன்னதுதான் காங்கிரஸ் கட்சியில இருக்கிற குழப்பங்களை. மறுநாளும் அதே டிஸ்கஷன் நம்ம வச்சிருந்தோம். இப்போ அது வெளிப்படையாக வெடிச்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் முற்றி கடைத்தெருவுக்கு வந்திருக்கு. ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதை தான். அடர்ந்த கானகம் 2 பாதை இருக்கு. ஒரு பாதை மனிதர்கள் அதிகமாக போற பாதை, இன்னொரு பாதை மனிதர்கள் அதிகமாக போகாத பாதை. கூட்டணிக்கு அப்படியே பொருத்தி பாருங்க. எப்போதும் யூஸ்வலா போற பாதை இல்ல புதிய பாதை. புதிய பாதையை தேர்ந்தெடுக்கலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எனது நண்பர்கள் சீனியர் லீடர்ஸ் தான், எம்பிக்கள், அவங்க அதைத்தான் சொல்றாங்க. 34 சீட்டு மினிமம் இருக்கணும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு. அப்ப 40 எங்களுக்கு வேணும். ஆட்சியில பங்கு என்றது கேட்டாதான் 40க்கே வருவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ராகுல் காந்தியும் ஒத்துக்கொண்டுதான் இந்த பேச்சு வந்துச்சு. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ராகுல் காந்தியை மீறி இங்க இருக்கிற எம்பிஸ் பேச முடியாது. முக்கியமான எம்பிஸ் எல்லாரும், யார் பேருன்னு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அப்போ ராகுல் காந்தியோட மறைமுகமான ஒப்புதல் இருக்கு, இன்றைய வரைக்கும் இருக்கு. ஏன்னா இன்றைய வரைக்கும் அதுக்கு முற்றுப்புள்ளி அவர்கள் வைக்கவில்லை. திமுக காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா தளபதி மாதிரியானவர்கள் இப்படி பேச முடியாது. ஓஹோ, சரி, முதல்ல தளபதி மேட்ருக்குங்க. அதுக்கு முந்தி போட்ட ட்வீட், யார் ட்வீட்? மாணிக்கத்தாவர் ட்வீட். அவர் என்ன சொன்னாரு? தளபதியோட தொகுதி, அந்த தொகுதியை குறி வச்சு அதை காங்கிரஸ் கேட்கும்னாரு. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்ப மேல கேட்காமலே ஒரு சுப்பிரமணியபுரத்துல அப்படி பேசியிருப்பாரா? அதிலே கேட்டிருப்பாரு. 2 கட்சிகளோட மேலிடத்தோட ஒப்புதலோடு தான் இது நடக்குது. ஆனா இன்னமும் அந்த பாக்ஸிங் உள்ள அவங்க அப்படியே சுத்தி சுத்தி வராங்களே தவிர நிஜமான கும்பாங்குத்து குத்தல. என்ன காரணம்னா ஒரு தயக்கம். விஜயோட போலாங்க. இப்ப விஜய் அணிக்கான வாய்ப்பு என்ன? விஜய் அணி, டாக்டர் ராமதாஸ் அணி, தேமுதிக, காங்கிரஸ், இப்படியான ஒரு அணி வருதுன்னு வைங்க. அது வெற்றி பெற்ற பிம்பம் வரத்தான் செய்யும். விஜய் இருக்காங்களே நிறைய பேரு. காலையில சீமான் அணியிலிருந்து கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க தாவேகாவோட. இன்று காலையில சீமானும் அந்த அணியில் இணைவதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாதத்துக்கே வச்சுக்கோ. மனிதர்கள் யாருமே தேர்ந்தெடுக்காத பாதையை நோக்கி போறாங்க. எந்த கட்சியும் தேர்ந்தெடுக்காத பாதையா நாங்க போறோம். மூப்பனாரை முதல்வராக்கணும் அப்படித்தானே 89 சொன்னாங்க. எந்த கட்சியும் தேர்ந்தெடுக்காத பாதை தானே? சூப்பர் கமெண்ட். இல்ல, உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எப்போதுமே இறந்த காலத்தில் வாழ்கிறேன். இதான் ராமகிருஷ்ணனோட கவிதையோட முத்தாய்ப்பு. அதுதான். நீங்க இறந்த காலத்திலே வாழ்ந்தீங்க. நிகழ்காலம் என்ன, உங்களோட இப்போ இருக்கிற பாதை என்ன, அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு ஒரு வசனம் தான் நினைவுக்கு வருது நீங்க பேசுறதாம். தமிழ்நாடு எத்தனையோ விசித்திரமான தேர்தல்களை பார்த்திருக்கு. இது விசித்திரலும் விசித்திரமா இருக்கும் போல இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட், தேர்ந்தெடுக்காத பாதையில போவாங்களோ? இதுல பலருமே தேர்ந்தெடுக்காத பாதை, புதிய பாதையெல்லாம் இருக்கலாம். ஷாம், ஒரு கூட்டணிக்குள்ள இருந்து நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு 40 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதே ப்ரொபோர்ஷனேட்டோட எல்லாருமே 6ன்றது எங்களுக்கு வேண்டாம், 15 கொடுங்க, 20 கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு திமுக நாங்க உங்களுக்காக வேலை செய்யறோம், பார்த்துட்டு இருக்கோன்ற நிலைமைக்கு தானே நகர முடியும். அப்ப இதை உணர்றாங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப எப்படி பங்கீடு நடக்கும்? சுமூகமே இருக்காதே அப்ப அதுல பேச்சுவார்த்தை இல்ல. நடக்கவே நடக்காதுங்க. அதான் உண்மையான பிரச்சனை. அண்ணா சொன்னார்ல, விசித்திரபுரி வாக்கு அரசியல் விசித்திரபுரி, கல்லெறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி. அண்ணா சொன்னதுதான் இது விசித்திரபுரி. இப்படிதான் கேட்பாங்க. அதுக்காக கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். தெரியாமலாங்க கேக்குறாங்க. நீங்க சொன்ன ஈக்குவேஷன் தாங்க. நீங்க 40 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தா மத்தவங்க எவ்வளவு கேட்பாங்க? அப்புறம் அது எப்படி சாத்தியம்? கேரளால போய் திமுக நிக்குமா? ஆந்திரால போய் நிக்குமா? 160 சீட் நின்றுதாங்க ஆகணும். மேஜர் பார்ட்டி 160 சீட் நின்றுதான் ஆகணும். அப்ப மீதி இருக்கிற சீட்டு தான். மீதி இருக்கிற சீட்னா 74 சீட்டு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு கொடுத்துட முடியும்? ஒரு 20-24 கொடுக்கலாம். அது தாண்டி வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கும் தெரியும். சரி, 41 கூட வாய்ப்பு இருக்கா? இல்ல, போன முறை 25. நீங்க அதுல ஒண்ணா குறைச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி 25 இறந்த காலத்துல வாழ்றதுல அர்த்தம் இல்ல. ஓகே ஓகே. இன்றைக்கு என்ன உங்க நிலைமை? இவ்வளவுதான் உங்களுக்கு. இவ்வளவுதான் சார். யோசிங்களேன் ஷியாம், இதுல நீங்க சொன்ன மாதிரி திமுகவும் அமைதியா இருக்கிறாங்க. தளபதி அவர்கள் பேசினது, அதுக்கப்புறம் ஒரு மறுபறிக்கை, அமைதியா இருங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். இப்ப களம் மாறி இருக்கு. அணி சேர்க்கை நடக்கிறப்ப புதிய பிளேயர்ஸையும் அவங்க உள்ளுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அது தேமுதிகவா இருக்கலாம், ஓபிஎஸ் சொல்றாங்க, நமக்கு தெரியல யார் வரப்போறாங்கன்னு. அதை யார் எடுத்து கொடுக்க போறன்ற ஒரு கேள்வி. 21 ஃபார்முலா படியே இருந்தா கூட விட்டு கொடுக்கிற இடத்துல திமுக தான் இருந்தாகணும். 188ல இருந்து எடுத்து கொடுத்தாதான் உண்டு, மற்றவங்களை குறைக்க முடியாது.
இப்ப இவங்களும் டிமாண்டை ஏத்துனாங்கன்னா என்ன நடக்கும்? அப்ப இயல்பிலேயே கூட்டணி ஆட்சிக்கு வர மாதிரி 120 திமுக நிக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி காங்கிரஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது ஷியாம் இதுல? அதுவும் ராகுல் ஸ்டாலின் நட்பு ரொம்ப பெருசா இருக்குமே, சகோதரர்களா இருந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஏன் ராகுல் கராரா இருக்காங்க? அரசியல் நட்பெல்லாம் கிடையாது சார், நம்ம ஜெயிக்கணும், இதுதான் பாயிண்ட். அப்படின்னா 2016 ஜெயலலிதாமா ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க? கூட்டணி கட்சிகளோட நிர்பந்தம், கடைசி நேரத்துல கழுத்து இருக்கிறாங்க, வேணாம்ப்பா கூட்டணியே வேணாம், நிக்கணும்னு நினைச்சா ரெட்டையில நில்லு, இவ்வளவுதான், சிம்பிள் பாயிண்ட் தானே. ஜெயிச்சாங்களா இல்லையா 2016? எல்லா தொகுதியிலும் உதயசூரியன் அப்படின்னா திமுக வேலை பார்க்காதா? நீங்க சில நேரங்கள்ல அதிரடியான முடிவு எடுத்து ஆகணும், அந்த ஸ்டேஜுக்கு இது வந்துருச்சு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குவீங்க, அதானே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குவீங்க. காங்கிரஸ் எந்த பக்கம் போனா என்ன, திருப்பி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குவீங்க தானே அது. சரி, காங்கிரஸே பிற கட்சிகளோட கூட்டணி போனா காங்கிரஸோட பழைய வரலாறுகள் தோண்டி எடுக்கப்படாதா? பிஜேபியோட கோபம் தனியாதா? அது ரொம்ப முக்கியம்ன்றீங்க. பாஜகவின் கோபம் தனி, நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்ற. சரி, காங்கிரஸ் கட்சி போறதுனால டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. மதசார்பற்ற ஓட்டு அப்படிங்கறதுல கே சரணஜி என்ற ஒரு சொன்னாரு, மதசார்பற்ற ஓட்டுன்னு சொல்றோம் அப்படின்னா இஸ்லாமிய ஏரியால கிறிஸ்தவ ஏரியால யாருமே காசே கொடுக்கறது இல்லையான்னு கேட்டாருங்க. கொடுக்க மாட்டாங்களா? இஸ்லாமிய ஏரியாக்கள்ல கிறிஸ்தவ ஏரியாக்கள்ல காசே கொடுக்கறது இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்றது. அரசியலோட நுட்பத்துக்குள்ள போயிட்டாரு அவரு. ரொம்ப நுட்பம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தேசிய கட்சிகள்னா அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தாங்க முக்கியம், அவங்களுக்கு அந்த நம்பர் அதான் கணக்கு பார்ப்பாங்க, சட்டமன்றத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ன்ற தன்மை இருக்கும்னு. ஆனா இந்த முறை ஏன் காங்கிரஸ் வழக்கத்திற்கு இல்லாம, நான் ராகுல் ஸ்டாலின் அவங்க காலத்திற்கு பிறகே பேசுறேன், ரொம்ப பழசுக்கெல்லாம் போகல, இந்த முறை ரொம்ப வழக்கத்துக்கு மாறா ஒரு கரார் தன்மை இருக்கிறதா பாக்குறீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது காங்கிரஸ்? கரார் தன்மை திமுக இருக்கு. ஓ, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எஸ்ஐஆருக்கு பிறகு உண்மையிலே யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு. எந்த தேர்தலும் இல்லாத விஷயம் எஸ்ஐஆர் இல்லையா? ஓகே, 1 கோடி ஓட்ட காணும், 10,000 பூத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்ஐஆருக்கு வேலை பார்த்த ஒரே கட்சி திமுக தான். அப்ப நம்ம ஓட்டு எங்க இருக்கு, எந்த பூத்துல இருக்கு, நமக்கு விழுமா விழாதா, திமுக கூட்டணிக்கு போக மிச்ச கூட்டணிகளுக்கு என்ன ஓட்டு இருக்கு, இது எல்லாமே கணக்கு தெரியுங்க, தெளிவா தெரியும். நீங்க இன்னொரு ஆங்கிள் தரீங்க, திமுகவும் கராரா தான் இருக்கு அப்படின்றீங்க, மௌனமா இருக்கு ஆனா கராரா இருக்குன்றீங்க. ஏங்க, கனிமொழி இன்னைக்கு பார்லிமெண்ட் கொடுத்து போறாங்க, ராகுல் காந்தியை பாக்குறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு விமான விபத்து டெத் ஆகி போச்சு. சோ பெரிய டிஸ்கஷன் எல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா 2 தலைவர்களுமே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. இப்ப ஸ்டாலின் கராரா சொல்லி இருந்தாருன்னா திமுக யாராவது வாயை திறப்பாங்களா? இல்ல ராகுல் காந்தி கராரா சொல்லி இருந்தாருன்னா காங்கிரஸ்ல யாராவது வாயை திறப்பாங்களா? பேசலாம் ஷா. ரகு, என்ன நடக்குது அப்படின்னு, ரஜினியோட ஒரு படத்துல ஒரு பாட்டு, என்னமோ திட்டம் இருக்குன்னு ஒரு பாட்டு உண்டு, அது மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஷாம் சார் இறந்த காலத்தை பத்தி சொன்னார்ல, காங்கிரஸ்ல உள்ளவங்க அந்த கணக்கு பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு குளோரியஸ் பாஸ்ட் இருக்குது, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும்னா நிகழ்காலத்தை கொஞ்சம் அடகு வைக்கலாம். நிகழ்காலத்தை மறந்துடலாமா இல்ல அடகு? ஒரு கேம்பிள் அது. ஓகே, அந்த கேம்பிள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. விஜய் கிட்ட என்ன வாக்குகள் இருக்குங்கிறது யாருக்குமே இது எல்லாமே ஒரு கெஸ் தான். 15%, 8%, 20%ங்கிறது அது பெரிய அளவுல இருந்ததுன்னா அந்த கேம்பிள் குட் பே ஆஃப்ல. இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல, 2029க்கு அது ஹெல்ப் பண்ணும்ல. இப்ப 10 சீட் 20 சீட் ஆகலாம்ல. ஏடிஎம்கேவோட அவங்க 84ல அதுக்கப்புறம் 91ல இவங்க தானே 2/3 வாங்கினாங்க. லோக்சபா எலெக்ஷன்ல அதிக சீட் இவங்க தானே வாங்கினாங்க. அந்த மாதிரி கூட வாங்கி பெறலாம்ல. அந்த இடத்துல ரகு, இப்போ ஷியாம் அவர்கள் தொட்டு காட்டின இடம் தான் ரொம்ப நுணுக்கமா பாக்குறப்ப, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கு கணக்கு தெரியும், நம்ம நம்பர்ஸ்ல கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு களம் தெரியும், ஜெயிக்கணும், இது பணமும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கிறப்ப வெற்றியை நோக்கி போவாங்களா இல்ல ஒரு சூதாட்டத்தை நடத்தலாம் அப்படின்ற இடத்துக்கு? கேம்பிளுக்கான சான்ஸ் இப்ப இல்லைன்னா எப்பன்னு ஒரு கேள்வி எழுது. அது காங்கிரஸ் தலைமை. இப்போ நீங்க 2029க்கு முன்னாடி இது நடக்குது. 2029லயும் மோடி இருந்தாருன்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுங்கிற கேள்வியும் இருக்கு. நீங்க 30 MP இருந்தாலும் ஒரு ஸ்டேட்ல வளர முடியாதுங்க. ஆட்சியில பங்கு இருந்தாதான் வளர முடியுங்கிறத கார்த்தி சிதம்பரம் திரும்ப சொல்லி இருக்கிறாரு. எம்பிங்கிறது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அதுல எங்களுக்கு பெரிய எக்ஸிகியூட்டிவ் பவர்லாம் கிடையாது. இந்த எம்பி லேட்ஸை வச்சு நாங்க சில காரியங்களை செய்ய முடியும். நீங்க ஒரு மக்கள்கிட்ட நெருங்கி போனா அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற இடம் நீங்க ஒரு மினிஸ்டர் ஆனதான், ஸ்டேட் மினிஸ்டர் ஆனதான். அப்படிங்கிறதுனால இப்ப நீங்க நான் மாணிக்கம் தாக்கூர் மட்டும் இல்ல,
நிறைய பேர் வந்து காங்கிரஸ்ல வந்து இது இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் நினைக்கலாம். பாயிண்டடா இப்ப ஆட்சியில் பங்குன்றத கோட்பாடா சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி திமுகவின் ஒரு பெரிய தலைவர் மினிஸ்டர் அவர் சொல்லிட்டார் ஆட்சியில் பங்குன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லியாச்சு. இப்ப திரும்பவும் அதை இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் இருப்போம்னு இருக்க போறாங்களா இல்ல எப்படி? அதை இன்சிஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் சீட்ஸ் அதிகமாக கிடைக்கலாம். அதுவுமே பெரிய சிக்கல். அப்புறம் ராஜ்யசபா சீட் வாங்கலாம், அப்புறம் இந்த அசம்பிளிக்கு அதிக சீட்டுகள் வாங்கலாம். அது ரொம்ப சிக்கலா. இப்போ கடந்த 2 நாளா ஒரு பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸ் வந்து யாருக்குமே சீட் அதிகம் கிடையாது, அதே சீட்டு தான், 21 ஃபார்முலா தான், அதே தான். ஏன்னா இப்ப புதுசா வந்து சீனியர் ராமதாஸ் வரலாம், டிஎம்டிகே வரலாம், நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வரலாம். சோ அவங்களுக்கு நாங்க கொடுத்தாகணும், அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை வந்து திமுக தான் இழந்து கொடுக்கணும். 188 அவங்க 2006ல வந்து இந்த மெஜாரிட்டி பெற முடியாத காரணத்தினால அந்த மாதிரி ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்புறம் வந்து காங்கிரஸுக்கு 2 சீட்டு தருவோம். இப்ப இந்த கனிமொழி ராகுல் காந்தி மீட்டிங்க்கு முன்னாடி இன்னொரு 2 சீட்டு தரோம், 25 27 ஆக்குறோம். அதை ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் கதறிட்டு நீங்க வந்து இன்னும் 2 சீட்டு தாங்கிறதையும் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஜயன், நீங்க ஒரு 5 மெம்பர் கமிட்டி அமைச்சிட்டு அதை அண்டர்மைன் பண்ற மாதிரி நாங்க போய் ராகுல் காந்தியை பார்ப்போம். எதுக்கு இந்த கமிட்டின்னு கேட்கறது? கிரீச்சோட கமிட்டி இதுக்கு இங்க பேசணுங்கிறதுக்காக தானே. நீங்களாம் விடுங்க, உங்கள்கிட்ட பேசுறது நாங்கள் மேலிடத்துல பேசிக்கிறோம்னு செய்யறது வந்து ஆக்சுவலா ராகுல் காந்தி கூட அதை வந்து ஒரு ஆப்டிக்ஸ்க்காக ஒத்துக்கூடாதுன்றா. ஏன்னா காங்கிரஸ் தேய்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹை கமாண்ட் கல்ச்சர். ரீஜனலா பாப்புலரா இருக்கிற லீடரை வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரி அங்க முடிவு எடுக்கிறது, ராஜ்யசபாக்கு அங்கிருந்து ஆள் அனுப்புறது, இங்க லோக்கல் உள்ளவங்கள ஒப்பீனியனே கேட்கறதுக்கு. அது தலைவர் மாற்றத்திலே EVK இளங்கோவன் என்கிட்ட நேர்காணல் பண்றப்ப வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போனேன் தவறுன்றது. கேஸ் அழகிரி அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் என்ன இவ்வளவு வெற்றி கொடுத்திருக்கிறேன் என்ன. அதுதானே அவங்க கல்ச்சர். கர்நாடகால வந்து DK சிவகுமார் சித்தராமையா பிரச்சனை, இப்ப 2.5 வருஷம் டென்யூர் பிரச்சனை வரும்போது கர்கே சொல்றாரு ஹைகமாண்ட் முடிவு எடுக்கும்ன்றாரு. சார் நீங்க தான் சார் ஹைகமாண்ட், நீங்க தான் காங்கிரஸ் சீஃப். அப்புறம் ரீசெண்டா அப்ப நான் இப்படி பார்க்கலாமா ரகு, இது ஒரே ஒரு இடம். அப்ப கனிமொழி அவர்கள் போயிருக்கிறாங்க, ராகுல் சந்திக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு செட்டில்மெண்ட் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது நோக்கி தான் போகுது. இப்ப 2019லயும் 24லயும் காங்கிரஸுக்கு யாருமே கை கொடுக்காத நேரத்தில் தமிழ்நாடு கொடுத்தது அதுக்கு முக்கியமான காரணம் திமுக. பட் அந்த ஒரு பாயிண்ட வச்சு ராகுல் காந்தி ஒத்துக்கலாம், கொஞ்சம் குறைச்ச சீட் 2 சீட்டு 3 சீட்டு சரி 30 கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா பிளஸ் ஒரு ராஜ்யசபான்னு கேட்டு முடிச்சுக்கலாம். 30 நாளே மத்தவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, 21 ஃபார்முலா. பட் காங்கிரஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா இப்ப இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ல அதிக வாக்கு சதவீதம் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஏன்னா பாமக உடைஞ்சிருச்சு, டிஎம்டிகேக்கெல்லாம் 2% தாண்டிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற போது அவங்களும் ஹார்ட் பால் விளையாடுறாங்க, இங்க எனக்கு இது வேணும், இது அவங்களுடைய மொமெண்ட் இல்லை இது. ஏன்னா வந்து இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, திமுகவுக்கு தான் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் இருந்தா அந்த கூட்டணி ஜெயிக்குங்கிறது ஒரு பெர்செப்ஷன். அது the sum of the parts is greater than the whole னு சொல்லுவாங்களா, அந்த பழமொழிக்கு ஒரு அற்புதமான உதாரணம் இப்போ ஒரு சிச்சுவேஷன். காங்கிரஸ்க்கு பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது, ஆனால் அவங்க வந்தா அந்த கூட்டணி வலுப்பெறும். இல்ல இதுல ஷாம் அவர்கள் சொன்ன பாயிண்ட் வந்து திமுகவும் கராரா இருக்குன்னு, இந்த கரார் தன்மை இருக்கு அப்படின்னா இது பிரேக்கப் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்ற இடத்தையும் அவர் தொட்டு காட்டுறாரு. அந்த இடமும் இருக்கு, அதை நம்ம தவிர்த்து விட்டு. ஆமா திமுக வந்து என்ன கான்பிடன்ஸ்னா இப்ப 3 முனை போட்டி 4 முனை போட்டி, முன்னெல்லாம் வந்து 2 முனை போட்டியா இருக்கும். அப்ப வந்து இவங்க போயிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கலாம். காங்கிரஸ் அப்ப கூட வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி இருக்கிற அலையன்ஸ் போக முடியாது 2021 எடுத்தா கூட. பட் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு செக்யூலர் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறதுனால வந்து அங்க போனாலும் நமக்கு ஒரு பெரிய சேதாரம் வராது. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி தினகரன் அந்த ஒரு அலையன்ஸ் இருக்குது, அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். முன்ன மாதிரி டேமேஜ் ஏற்படுத்த முடியாது, காங்கிரஸ்க்கு ஒரு 4 to 5% வாக்குகள் இருந்தாலும் முன்ன மாதிரி டேமேஜ் ஏற்படுத்த முடியாது திமுக நினைக்கலாம். ரீசெண்டா சத்தியமூர்த்தி பண்ண ஒரு ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணேன், அதுல எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம். வந்திருந்த கார்டர்ஸ் எல்லாருமே ஒரு 90% வந்து டிவிக்கோட போகணுன்றாங்க. ராகுல் காந்தி வந்து அவங்க தொண்டர்கள்ட்ட வந்து நீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டு இந்த அலையன்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சா 100% டிவிக்கே தான் அவங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனை கூட விட்டுறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் நாங்க போட்டி போடணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும் அல்லது வந்து எங்களுக்கு பதவி கிடைக்கணும்னா எங்களுக்கு வந்து திமுக இருந்தா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. நீங்க எங்க வேணா அவங்க சர்வே பண்ணி பார்க்கலாம் தொண்டர்கள்ட்ட. அப்புறம் வந்து நான் பார்த்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அமேசிங், அவ்வளோ பேர். என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து விஜய்க்கு போகும் இல்ல திமுக ட்ரெடிஷனலா வரும் சொல்றாங்க. அவங்க ரொம்ப நம்புற கட்சி காங்கிரஸ். அவ்வளவு இளைஞர்கள் வந்திருந்தாங்க, அவ்வளவு உற்சாகத்தோடு வந்தாங்க. விசிக அது அந்த மொமெண்டத்தை கெயின் பண்ணல. பல காலமாக விசிக வந்து
இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா காங்கிரஸ் தான் நிக்க முடியும். அப்படி யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருந்தா கூட இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம இஸ்லாமியர்களை ஒரு வந்து வெறுக்கிற வழக்கம் இங்க கிடையாது. இங்க சேஃப்டி யார் இருந்தாலும் இருக்கும். பிஜேபி வந்தாதான் பிரச்சனையா வரக்கூடும். ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விஷயம் எடுக்கிறாங்க. இப்ப அசாம்ல பிரச்சனை, ஒடிஷால பிரச்சனைனா அவங்களுக்கு காங்கிரஸ் ஒரு ஒரு தடுப்பு அரண் மாதிரி நீங்க நம்புறாங்க. இப்ப நீங்க சொல்றதை இப்படி புரிஞ்சுக்கிறாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற தொண்டர்களினுடைய எண்ணம்ன்றது நம்ம அதுல சந்தேகமே கிடையாது. அதாவது இவங்க இப்போ ஒரு மீட்டிங் போனாங்கல்ல, டெல்லிக்கு போனாங்கல்ல காங்கிரஸ் தலைவர்கள், அவங்க ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம், திமுகவோட போறது அல்லது வேற யாரோட போறது. தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட விஷயத்தை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருந்தாருன்னா அவங்க டிவிக்கு தான் சொல்லியிருக்கோம். ஜீவசகாப்தன் கிட்டத்தட்ட ஷியாம் அவர்கள் நகர்த்தின இடம் தான் ரகு அவர்களும் நகர்த்துறாங்க. இது எப்படி முடிய போகுதுன்றது எப்படி வேணாலும் முடியலாம், சமரசம் ஏற்படலாம். ஆனா பிரச்சனை இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காங்கிரஸிடம் ஒரு கரார் தன்மையும் திமுகவிடம் ஒரு மௌனம், அதை பிரேக் பண்ணதுன்றது இவங்க தளபதி அவர் பேசுறப்ப பிரேக் பண்றாரு. பெரியசாமி கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இது என்ன நடந்துச்சு? இது காங்கிரஸ் தொடங்கின தேவையில்லாத சர்ச்சைங்க. இது காங்கிரஸ் தொடங்குச்சு. இதுக்கு நீங்க வெக்கப்படணும் சென்றாயின்னு ஒரு சினிமா டயலாக் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு எஸ்சிஎஸ்சிலாம் காங்கிரஸுக்கு பூஸ்ட் தரோம், பாவம் ஆட்சியிலேருந்து ரொம்ப நாள் வாடி வதங்கி போயிருக்கீங்க, எங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும்னு கேட்குற அளவுக்கு காங்கிரஸோட நிலை ரொம்ப கேவலமாக போயிருக்கு. இதுக்கு காங்கிரஸ் வெக்கப்படணும். எஸ்சிஎஸ்சிலாம் சொல்லி உடனே செல்வ பெருந்தீங்க நீ ஒன்று எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தர வேணான்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியே கொடுக்குறாங்க, எங்களுக்கு ராகுல் காந்தி கொடுக்குறாரு, நீ ஒன்றும் கொடுக்க வேணான்னு இருக்காங்க. இது உண்மையிலே காங்கிரஸுங்கிற ஒரு தேசிய கட்சிக்கு அவமானம் இல்லையா? நேற்று தொடங்கின ஒரு கட்சி, மக்கள் புரட்சி மக்கள் போராட்டம்னா எதுவுமே தெரியாமல் எதுலேயும் பங்கெடுத்துக்காம ஓடி போகிற ஒரு கட்சி, வாங்களேன் எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் பார்த்து செய்யவான்னு கேட்கறதுக்கு உண்மையிலே எவ்வளவு ஒரு இது பண்ணி கண்டிச்சிருக்கணும். இல்ல ஜீவா, வரலாற பார்த்தா எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்ப பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட இடதுசாரிகள் போகலையா அவங்களோட? நம்ம இதெல்லாமா தேர்தல் கணக்கு? எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி பாயிண்டடா எனக்கு அதிக சீட்டு வேணுங்க, நாங்க வந்து புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றோங்க உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு யோசிச்சா எதை யோசிப்பாங்க? உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு வேணுங்கிறதுக்காகலாம் இவங்க யோசித்தாங்கன்னா டெல்லி தலைமை இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. இவங்க உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் ஆனவங்களுக்காகலாம் டெல்லி தலைமை. நான் இப்படி வரேன், நீங்க சொன்ன பாயிண்ட் இந்த புள்ளியிலேருந்து பேசுவோம். நம்ம மற்றவங்க எல்லாமே விட்டுட்டே பேசுவோமே நேரா, ஏன்னா தேர்தலுக்கு நெருங்கிருச்சு. டெல்லி தலைமை ராகுல் என்ன நினைக்கிறார்? அவர் பார்வையில தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல, அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்ல, ராகுல் அல்டிமேட்டா திமுகவோட போகணும் தாங்க நினைக்கிறாங்க. திமுகவோட போகுது மட்டும் தான் வெற்றி பெற முடியுங்கிறது தெரியும். இது எல்லாமே சூதாட்டம் மங்காத்தா மாதிரி தான். கிடைக்குமா கிடைக்காதா சும்மா மிரட்டி பார்ப்போம் இப்படிங்கிற விஷயம்தான். ஜெயிக்கணும் ஒழுங்கா சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிற எல்லோருமே திமுகவோட போகணும் தான் நினைப்பாங்க. காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு தான் திமுகவோட வரோம். ஆனா சீட் எங்களுக்கு 40 வேணும் 45 வேணும். 40 சீட்லாம் ஜென்மத்துக்கும் கிடைக்காது. இவங்க என்னைக்கு 25 சீட்டை தாண்டுறாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ் வந்து 7 சீட்டு 8 சீட்டு வாங்கினதா சரித்திரமே கிடையாது. அது வந்து நான் ஒரு மாநில சுயாட்சி விருப்பம் பட்டவனா சொல்றேன், தேசிய கட்சிக்கு கொடுக்கவும் கூடாது. கடந்த முறை தமிழ்நாடு 25 வாங்கி 18 நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். ஆமா, நல்ல விஷயம் தானே, அப்படியே வாங்குங்க. இன்னும் 40 கொடுத்தா இன்னும் நாங்க 40 கொடுத்தா 8 சீட் தான் வாங்குவீங்க. 40 கணக்கு புரியலையே. 25க்கு 18 40னா 8 ஆயிடும். அவங்க எப்பவுமே 40க்கு மேல 30க்கு மேல வாங்குறப்பலாம் 10 தாண்டதே கிடையாது. நீங்க வேற ஒரு பர்செப்ஷன் தரீங்க. தேசிய கட்சியை வலிமைப்படுத்துற மாதிரி போயிட்டா மக்கள் வேற ஒண்ணா யோசிச்சுவாங்க. மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட் கொடுக்கிறது திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களும் விரும்புறது இல்ல. காங்கிரஸ் விரும்ப மாட்டாங்கல்ல, காங்கிரஸ் விரும்புவாங்க. பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவா காங்கிரஸ் விரும்புவாங்க. தமிழ்நாட்டின் முதன்மை சக்தியா காங்கிரஸ் மக்கள். நீங்க சொல்றது 25 தான், 21 ஃபார்முலா படி 25 23 தாங்க, இந்த ரேஞ்ச் தாங்க உங்களுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்து இனிமே வந்து திமுக முரண்டு கூட பிடிக்கும். 25 உங்களுக்கு வேணுமான்னு கூட கேட்கக்கூடிய நிலை கூட போகும். தளபதி அதான சொல்லியிருக்காரு, தொகுதி முழுக்க 3000-4000 ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்களாம் கேட்குறீங்களான்னு திமுக காரங்க இதுவரை வாய் திறக்கவே இல்லை. இப்ப தளபதி பேசுற அளவுக்கு வந்துட்டாரு பாத்தீங்களா, வந்து பாரு அப்படின்னு. இது வந்து ஸ்டாலின் விரும்ப மாட்டார் தான், உடனே அதை மறுக்க சொல்லியிருக்காங்க, உடனே அது இல்லைன்னு இருக்காங்க. பட் இது தேவையில்லாத பேச்சு இல்ல. ஒரு தேர்தலில் ஒண்ணு மண்ணா வேலை பார்க்க போறவங்க மறுப்பு எப்படி சொல்றாங்கன்னா, ஷியாம் அவர்கள் நுட்பமா சொன்ன மாதிரி தான், பொது வெளியில யாரும் பேசாதீங்கப்பா அவ்வளவுதான். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. பொது வெளியில நம்ம பகிர்ந்துக்க வேண்டாம்ன்றது தானே அதன் அர்த்தம். அது வந்து தவிர்க்க முடியாது. அவன் தனிப்பட்ட முறையில தலைவர் ரூம்குள்ள போய் கூட சண்டை போடுவான். அதுதான் ஷாமருல் சொல்றது. அந்த கருத்தை திமுக என்டாஸ் பண்ணிக்குதுன்றது உட்பொருள் இருக்குல்ல, அத பொதுவுல பேசாதீங்கன்றது. தளபதி பொது வெளியில பேசலனாலும் டிவி விவாதத்துல பேசிடுறோம்ல, அவ்வளவுதான். இதை விட பெரிய பொது வெளி எதுவுமே கிடையாது. இதை விட பெரிய பொது வெளி இது எதுவும் கிடையாது. அதனால
இல்ல நாங்க கவனிக்க வேண்டியது திமுகவும் அதை விரும்பலங்க. தளபதி பேசுறது காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுக்காதுன்னா திமுகவுக்கு அதிக சீட்டு வருதுன்னு தானே அர்த்தம். எப்படி தலைமை விரும்பும். ஆனா ஜீவா, நம்ம இதை ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கோம். ரகு சொன்ன பாயிண்ட்ன்றது தாவே காண்ற ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அடிமட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விரும்பக்கூடிய ஒரு நிலையில இதுதான் சரியான நேரம்னு ஒரு பிரஷர் விரும்புறாங்கிறது எந்த அடிப்படையில் எந்த தரவுல இருந்து வந்தது? அதுவே மீண்டும் மீண்டும் கூறப்படுகிற பிம்பம் தான். எப்பவுமே உங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு புதிய சக்தி வரும்போது அது ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிற விஷயம் தராசியாம் சாருக்குலாம் நல்லா தெரியும். இதே எப்பவுமே ஆல்டர்னேட்டிவா திராவிடங்கிற கருத்தியிலும் சரி திராவிட கட்சியிலும் சரி அதை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சினிமால இருந்து ஒரு அரிதாரம் பூசிட்டு வந்துடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதை பில்டப் கொடுத்து இதோட போக தான் காங்கிரஸ் விரும்புது, இதோட போக தான் விரும்புது. எந்த காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புறாங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிற எந்த காங்கிரஸ்காரங்களும் திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க அது பாரம்பரியமான கட்சிங்க. 57 இருந்து தாங்க திமுக தேர்தலில் நிற்குது, 52 இருந்து நிற்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே தேர்தலை பார்த்த கட்சி காங்கிரஸ். அந்த கட்சி இன்னைக்கு தொடங்கின கட்சியோட போனா நம்ம ஜெயிப்போம். அவங்களுக்கு ஜெயிக்கணும். காரைக்குடி மாவட்ட செயலாளரும் நம்மளும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்னா நீ உங்க தன்மையில பாருங்க. நான் திரும்ப அதான் இன்சிஸ்ட் பண்றேன். நீங்க 19, 21, 24 பாக்குறப்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிராவல் இருந்தது. கடந்த முறை கூட என்ன சொன்னாங்கன்னா 8 இடங்கள் தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரே ஃபோன் காலில் அது 2 கூடிச்சு 10 கூட ஆச்சு. அப்படி ஒரு ஸ்மூத்தா நடந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஸ்மூத்தா இந்த டிராவல் காங்கிரஸில் உள்ள ஒரு சிலர் இதை உரண்டு இழுத்து பாக்குறாங்க. இது ஒரு உரண்டு இழுக்கிறது தான், வம்பு இழுக்கிற மாதிரியான வேலை தான். இது பண்ணீங்கன்னா திமுக ரியாக்ட் என்ன அப்போ என்ன நடக்கும்? அப்போ போங்கன்ற இடத்துக்கு கூட நகர்ந்துருவாங்களா? தளபதி சொன்னது கிட்டத்தட்ட அதானே. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாங்க ஒரு பேட்டியில, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்புறவங்க பாருங்கன்றாங்க. நீங்க தனிச்சு தான் போய் பாருங்களேன்னு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி. ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கலாம் எங்க பவர் என்னன்னு. தராசு சியாம் சார் அழகா 2 விஷயம் சொன்னாரு. ஒன்னு மனிதர்கள் போகின்ற பாதை, இன்னொன்று மனிதர்களே போகாத பாதை. அது கிட்டத்தட்ட சுடுகாட்டுக்கு போற பாதை மாதிரி தான். முடிவு எடுக்க வேண்டிய யார் வேணா எடுக்கலாம்ல. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கவுண்டமணி மாதிரி முடிவு எடுத்தா யாரு தடுக்க போறா? அதனால இது ஒரு திட்டமிட்டு பிம்பங்க. விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, விஜய்க்கு தலித்துகள் இருக்காங்க, முஸ்லிம்களை பாதுகாக்க வந்த ஒரே இந்துத்துவ எதிர்ப்பாளர் விஜய் தான். இதெல்லாம் எங்க உருவாகுது எப்படின்னு தெரியல. ஆனா இதெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் திமுகவும் அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. முஸ்லிம் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஓட்டுங்கிறது திமுக காங்கிரஸ் இருந்தா ரொம்ப செக்குலர்ங்கிற கான்செப்ட்ல விழுவாங்க. ஏன் இடதுசாரிகள் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? அதனால அந்த கான்செப்ட் இருக்கு. நீங்க கூட இந்த விடுதலை சிறுத்தையில கூட கேட்டீங்க. அதனால திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே ப்ரோ முஸ்லீம் ப்ரோ கிறிஸ்டின் கான்செப்ட் இருக்கு. தனித்து காங்கிரஸ் நின்னப்ப காங்கிரசினுடைய கோட்டை நம்பர் 1 இடத்துல இருக்க கன்னியாகுமரியில கூட அவங்களால ஜெயிக்க முடியல. ஒரு 65 விழுக்காடு இந்த பாயிண்ட்ல ஷியாம் ஜீவசகாப்தன் சொல்ற ஒரு பாயிண்ட், திமுகவும் கராரா தான் இருக்கிறாங்க. 21 ஃபார்முலாவை டிஸ்டர்ப் பண்ணி அந்த தேன்கூட்ல கைய வச்சா எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அப்ப கிட்டத்தட்ட திமுக 150 140க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்ற சூழல் இருக்குல்ல ரகு? 2011 ஏன் டிஎம்கே அவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு? அப்ப பைபோலார். அப்ப ஜெயலலிதாவுடைய அன்னைக்கு கூட காங்கிரஸ் போயிருக்கலாம்ல, ஏடிஎம்கே கூட போயிருக்கலாம்ல, பிஜேபி அவங்களோட கிடையாது. சோ அந்த மாதிரி அப்போ ஒரு டேஞ்சர். 2011 மிரட்டி வாங்கினாங்க. அது இயல்பான அணி கிடையாது. அது இயல்பான அவ்வளவு பெரிய கட்சி ஏன் மிரண்டுது? 2011 அது உலகத்துக்கே தெரியுமே. 49 நாங்க 63 நாயன்மார்கள், ஆனா எத்தனை பேர் போனாங்கன்றது நான் சொல்றேன். இப்போ இல்ல திமுகவுடைய தைரியத்துக்கு பஞ்சாபாண்டவர்கள் அனுப்புறோம். திமுகவுடைய தைரியத்துக்கு காரணம் இப்ப கல செதறி இருக்கு. அதனால கராரா இருக்காங்கன்றீங்களா? இல்ல விஜய் ஒரு 10% கீழே தாங்க வாங்குவாரு, ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அவங்க கூட இன்னும் கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. இப்ப விஜய் இன்னும் கொஞ்சம் வாங்குறது, அதிகமா வாங்குறது ஓட்டு ஏடிஎம்கே கூட்டணி பாதிக்க போகுது. பேசலாம். விஜயும் தனித்து அப்படின்ற இடத்தில் இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக கராரா இருக்கு, எஸ்ஐஆருக்கு பிறகு அவங்கள்ட்ட டேட்டா இருக்கு அப்படின்னா இப்ப தவறான டைம்ல காங்கிரஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா? ஸ்ட்ராட்டஜிக்கலா தப்பு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு பார்வை இருக்கா? அதுல எப்பவுமே சரியான நேரத்துல தவறான முடிவு எடுக்கிறது காங்கிரஸ் தான். எப்பவுமே நீங்க வரலாறு பூரா திருப்பி பார்க்கலாம். பிராக்டிகலா நான் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் சார். சின்னங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா? அப்போ உதயசூரியனோ ரெட்டையிலையோ 2 நேரடியாக போட்டி போடும்போது வெற்றி வாய்ப்பு சரிசமமா இருக்கும். இல்ல சில நேரங்கள்ல ஒரு சின்னத்துக்கு அதிகமா இருக்கும். அதே உதயசூரியனும் கையும் போட்டி போடுதுன்னு வைங்க, உதயசூரியனும் தாமரையும் போட்டி போடுதுன்னு வைங்க, எதுக்கு வெற்றி வாய்ப்பு? அப்போ தாவேகாவுக்கு போயாச்சுங்க, ஒரு அசம்ஷன் தான். தாவேகாவுக்கு காங்கிரஸ் போயிடுச்சு, அங்க ஒரு 60 தொகுதி வாங்கிட்டாங்க.
பாஜக இங்க ஒரு 30 தொகுதி வாங்கிருச்சு அதிமுக கூட்டணியில. 60, 30, 90 சொலையா 90 கையில கிடைச்சிருச்சுங்க பிகின் பண்ணும்போதே. காங்கிரஸ் இப்படி முடிவு எடுக்கணும்னு யாரெல்லாம் தெரியுமா சாமி கும்பிட்டு இருக்கா? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், திமுக கூட்டணியில சேரணும்னு வெளியில இருக்கிற கட்சிகள் பயங்கரமா சாமி கும்பிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புமே. என்னன்னா சீட்டு மிச்சம். இப்ப பல காட்சிகள் வருது ஷியாம், எல்லாம் கோயில்ல போற மாதிரி. அதுக்கு இந்த அர்த்தம் கிடைச்சிட போகுது. காங்கிரஸ் பிரியணும்னு வேண்டிக்கிறாங்க, இந்த அர்த்தம் கிடைச்சிட நீங்க எப்படி கூட ஒரு காரணம் சொல்றாங்க. ஓ, எல்லாருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஷியாம் அப்படின்னு. ஆமா, 25 சீட்டு மிச்சம் ஆகுது. 25 சீட்டு மிச்சாச்சுன்னா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஷியாம், அதுல இப்படி கொஞ்சம் யோசிங்களேன். அதை ரகு அவர்கள் தொட்டு காட்டினாங்க. நம்ம இன்னும் நமக்கு தெரியல, அன்டெஸ்டடா தான் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், இல்ல 30 கூட இருக்கலாம். அப்படி இருந்துருச்சுன்னு வைங்களேன், காங்கிரஸ் எடுத்த முடிவுன்றது வரலாற்று முடிவாக கூட போக வாய்ப்பு இருக்குல்ல. இதுவும் யூகம் தான். அப்பமோ விசிலா உதயசூரியனாங்கிற கேள்வி வரும்ல. ஓகே, சின்னத்துக்கு கண்டிப்பா, ஏன்னா அங்க ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு சார். கீழே களத்துல சார் ஒரு சின்ன கான்ஸ்டியூன்சில இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கிறதுனா, அது உங்க பழைய செட்டு, என் பழைய செட்டு. இப்ப எல்லாம் மினி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காங்க. எல்லாமே வேட்பாளர்களுக்கு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பூத்துக்கு சர்வே எடுக்கிறதுக்கு சில லட்சம் ஆகுது. ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு சர்வே எடுக்கிறதுக்கு பல லட்சம் ஆகுது. ஆனா அந்த கான்ஸ்டியூன்சிலையும் அந்த பூத்லயும் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ரெண்டே கட்சி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் சும்மா காங்கிரஸ் எனக்கு அதிக சீட்டு வேணும், அதிக சீட்டு வேணும்னு கேட்கலாம். அது அவங்க உரிமை தான். திமுக தராது. இன்னும் சொல்ல போனா 2 சீட்டு குறைக்கும். அப்பதான் அதுக்கு அழுத்தி கேட்டா குறைப்பாங்க அப்படின்றது. அப்போ இப்படி நீங்களும் அதை சுட்டி காமிச்சீங்க. ஏன்னா 4 முனை போட்டின்னு வந்து விட்டது அப்படின்னு. அப்ப வெற்றி தோல்வியெல்லாம் கவலைப்படாம, 29 பத்தி கவலைப்படாம வேணா அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடலாம். அப்படி காங்கிரஸ் தலைவர்கள் நினைப்பாங்களா? அதாவது இப்ப அக்ரிமோனியஸா ரொம்ப கசப்புணர்வோட வெளில போனா 29 கூட திரும்பி வந்துக்கலாம் இல்லையா? கதவு திறந்து 29 வர முடியாது. என்னன்னா திமுக போனா டோர் இல்ல. அப்ப ஈக்குவேஷன்ஸ் மாறலாம். இல்ல 29 காங்கிரஸ் போயிடுச்சுன்னா 29ல திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்க்காது. அதிக எம்பி கிடைக்கிற வாய்ப்பு. எமர்ஜென்சிக்கு அப்புறம் இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்க முடியுது. இப்ப எங்க கூட்டணி வைக்க முடியாது? அது வேற சார். அப்ப திமுக ஆட்சியில இல்ல, இப்ப ஆட்சியில. இப்போ காங்கிரஸோட ஏன் இவங்க இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரொம்ப கராரா இருக்காங்க? இன்னொரு காரணம் விஜயன், சென்ட்ரல்ல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்களே, பவர் பக்கத்துல இல்ல. 2011ல 2006 அவங்க கவர்மெண்ட்ல இருந்தாங்க. சோ ரெண்டையும் அதையும் பாப்பாங்கல்ல. சென்ட்ரல் அவங்கள பவர்ல இருக்கிறது உங்களுக்கு அது ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குது இல்ல. இப்ப அவங்க பக்கத்துலயே இல்லையே, 150 சீட்டே. அந்த சூழலை பயன்படுத்தி அதை திமுக இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸும் இப்ப நாங்க வந்தாதான் இந்த வெற்றி கூட்டணிங்கிற ஒரு பிம்பம் கிடைக்கும். அதனால நாங்க இதுதான் திஸ் இஸ் அவர் டைம்னு அவங்க நினைக்கலாம். லட்சுமி, இதுல விஜய் கோணத்துல காங்கிரஸ் திரும்ப திரும்ப விஜயோட பேசுவது, அந்த தலைவர்களே வெளிப்படையாக பேசுதுன்னா பர்செப்ஷனா விஜய்க்கு ஒரு பெரிய ஹோல்டு கிடைக்குது இல்ல. நாங்க நினைச்ச மாதிரி திமுக அணியை பலவீனப்படுத்திட்டோம், ஒரு காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்றது. இப்ப வரைக்கும் விஜய்க்கு அந்த ஹோல்டு கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படி ஒருவேளை கிடைச்சிருந்ததுன்னா இந்த 25ஆம் தேதி நடந்த அந்த மீட்டிங்ல அவர் தனித்து விடப்படுவோம் அப்படின்ற, அதை தனித்து தான் போறோம்ங்கிறத சுட்டி காட்டி பேசி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவுக்கு எல்லா விதமான சமிக்கைகளும் எல்லா அணியில இருந்துமே கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம தனித்து தான் போட்டியிட போறோம்ங்கிறது உறுதியாக தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகாவுக்கு உள்ளாக யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறது, எத்தனை தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை போட முடியும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல தாவேகாவுக்கு நம்ம எவ்வளவு % ஓட்டு வேணாலும் இன்னைக்கு கொடுக்கலாம். காங்கிரஸ் திரும்ப திரும்ப தாவேகான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில போறதுனா போங்கன்றது தான். அதுதான் தளபதி பேச்சினுடைய வெளிப்பாடு. தளபதி பேசுனது எல்லா திமுகவினருக்கும் இடையே மனசுக்குள்ள இருக்கிறது தான். காங்கிரஸ் வெளியில போகட்டும், எதுக்கு நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு முறை நம்ம கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோம். 1989 இருக்கட்டும், 96 இருக்கட்டும், இல்ல 2006 இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம வாய்ப்புகளை விட்டுட்டோம். இந்த முறை அது நமக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். ஜீவா, இப்போ காங்கிரஸ் தரப்புல இப்ப கிரீஷ் ஓடங்கர் சொல்லுது, நாங்க 2 மாசமா டிசம்பர் 15th நாங்க கமிட் பண்ண சொன்னோம், இன்னும் கமிட் பண்ண மாட்டாங்க, தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்றது. நாங்க போய் வேலை பார்க்கணும், எதிர்முகாம்ல எல்லாம் கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப ஏன் இந்த திமுக ஏன் மௌனமா கடைசி நேரம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றது? எல்லாமே அரசியல் கட்சி தாங்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, தேமுதிகவோ ராமதாஸ் பாமகவோ
உங்களுக்கு ஓ பன்னீர்செல்வமோ ஒரு 3 பேர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான கதவு இன்னும் திறந்திருக்கு. சில பேர் இன்னும் வருவாங்கங்கிறாங்க, வராதுங்கிறாங்க, இல்லை அமித்ஷா கூப்பிட்டு அவங்கள சேர்த்துக்குவாங்க, என்னென்னமோ சொன்னாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்தாங்கன்னா 25, அதாவது இந்த 25 கூட அவங்க குறைக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட கூட கொஞ்சம் பேச வாய்ப்பு இருக்கு. இவங்க கட்சி இவங்களுடைய இடங்களையும் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு. வரட்டுமே, வந்தா வெற்றியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உறுதிப்படுத்தலாம், அதிக இடங்களை பெறலான்னு கூட யோசிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ உங்க பிரேமலதா வர வாய்ப்பு இருக்கு. 25 விட குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல தான் பல தலைவர்கள் நீங்க காங்கிரஸை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, விஜயையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்ற ரகு அதை கோடிட்டு காண்பிச்ச மாதிரி ஒரு பர்செப்ஷனா பெருசாயிடுது. அப்ப ஷாம் சார் சொன்னாங்கல்ல, ஒருவேளை அந்த அணியில காங்கிரஸ் போகுது, பெரியவங்க ராமதாஸ் அவர்கள் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு பர்செப்ஷன் கிடைச்சிடாதா? அது திமுக செய்யற வியூக பிழையா ஆகாதா? அது இல்லை, அப்படியாகாது. அப்படியே அவங்க கோச்சிட்டு போனாங்கன்னா இவங்க இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு டபுள் டிஜிட் அதிகரிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். நாங்கள் எதுக்கு காங்கிரஸ் எங்களுக்கு வேலை செய்வதில்லை, நாங்கள் மட்டும் காங்கிரஸுக்கு வேலை செய்யணுமாங்கிற திமுக காரங்களுக்கு உற்சாகம் அமையலாம். லாஜிக் எப்படி? நான் காங்கிரஸுக்கு அதிகமா தர மாட்டேன், காங்கிரஸ் போனா விசிகேவுக்கு அதிகமா தருவேன்றது. விசிகேக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க 20க்கு மேல தரப்போறது இல்லைங்க. 6 சீட்ல இருந்து ஒரு 10 சீட்டு தரதுல என்ன ஆயிருப்பாங்க. விசிகா வந்து உங்களுக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி. இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகம் சேருகின்ற கட்சியா விசிகா தான். நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், ரொம்ப டால் கிளைம் பண்ணிக்குதா காங்கிரஸ்? அதீதபடி உரிமை கோரல்ல வந்து ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. அவங்களுடைய இதுக்கு ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. அவங்க கொடுக்கிற சீட்டு நல்லா வாங்கிக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு உரிய மரியாதையோட தான் சீட்டு தரப்படுகிறது. அப்படி தரும்போது அவங்களுக்கு வெற்றியும் நல்ல காங்கிரஸுக்கு அதிகப்படியான இடம் கிடைக்குது. சீட்டா போஸ்டாங்கிறது தான். 25 சீட்டு 18 இடம். இந்த முறை நல்லா வேலை பார்த்தா 20 சீட்டு கூட வாங்கலாம். அதுதான் சரிதானே ஒழிய விஜயோட 60 போய் அவங்க போறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு சுருக்கமா சொல்லுங்க. இப்ப புதிய அணிகளை நாங்க கொண்டு வரோம், இன்னும் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துறோம், உங்களுக்கு கடும் சவால் இருக்கிற தொகுதியை நாங்க எடுத்துக்கிறோம், உங்களுக்கு இலகுவான தொகுதி எல்லாம் கொடுக்கிறோம், நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, வெற்றி தான் முக்கியம்னு திமுக சொன்னா அதை காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. வெற்றி பெற்று என்ன பண்றது? எம்எல்ஏ வந்து என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க கட்சி வளர்றதுக்கு இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் உருவாயிடுச்சுன்னு பிஜேபி நினைக்குது. விஜய் அதனாலதான் உள்ள வந்திருக்காரு. அந்த ஸ்பேஸை நாங்க ஆக்குபை பண்ணுவோம்னு ஒரு காலத்துல மிட்டா மிராசா இருந்த காங்கிரஸ் நினைக்க கூடாது. அந்த முயற்சி எடுக்கல. அந்த ஸ்பேஸை பயன்படுத்த, அந்த ஸ்பேஸை பத்தி கவலையே படாம டால் கிளைம் நினைக்கலையா? இல்ல, பண்ணலாமே. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. காமராஜர் இருந்தாரு, அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, சொத்து இருக்குது. இங்க அவங்க இந்த கட்சியை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி மாதிரி இது யாரு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். தினகரன் வந்து விஜய் பக்கம் போயிருந்தாருன்னா எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு. ஏடிஎம்கே பக்கம் போனதுனால எவ்வளவு அவங்க டவுன் பீட்டா இருக்கிறாங்க. அவ்வளவு வீர வசனம் எல்லாம் பேசினவர் அங்க பொட்டி பாம்பா போயிட்டாருன்னா அவர் கெத்துக்கிட்டெல்லாம் காலி ஆயிடுச்சுல. இப்போ ஒரே மூவ்ல நான் அது விஜயோட சேர்ந்தாருன்னா ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, அவங்க கட்சிக்காரங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்புறம் இதுல தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குன்னா விஜய் பிஜேபி பக்கம் போகாம இருக்காருல்ல, காங்கிரஸ் வந்துரும். அது வந்து அந்த தமிழ்நாட்டு நல்லது தானே. பிஜேபி பக்கம் அவர் போகாம இருக்குது. சோ கலகம், காங்கிரஸ்ல நடந்த கலகம் ஒரு வகையில வந்து விஜய பாஜக பக்கம் தள்ளாம இருந்திருக்கு. யாருமே ஜெயிக்க மாட்டாங்கங்கிற விஷயத்தை எல்லாரும் பதிவு செய்யறாங்க. ஒரு இடைவேளை ஜெயிக்க வாய்ப்பு. ஷியாம், எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டணி பேச்சு? ஏற்கனவே இது முடிஞ்சிருக்கணுங்க, முடியலங்கும் போது பிரச்சனை தொடருது. இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா ஒரு பாயிண்ட் தான், அதாவது தொண்டர்கள் தாவேக்கா விரும்புறாங்க ரகு சொல்ற பாயிண்ட் எல்லாம் சரிதான். அப்படியே விரும்பி இப்ப மாற்று முடிவு காங்கிரஸ் எடுக்குதுன்னு, திமுக கூட்டணியில தொடருதுன்னு, அப்ப காங்கிரஸ் உடையும். தாவேக்கா கூட்டணிக்கு போறதுன்னு முடிவிடுங்க, அப்பவும் உடையும். என்ன காரணம்னா முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கல. லட்சுமி, ரொம்ப சுருக்கமா. காங்கிரஸும் சரி திமுகவும் சரி ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணி வந்து வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு 2 பேருமே வந்துட்டாங்க. இனி வந்து ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழல்ல தான் இப்ப வந்து கனிமொழி போய் பார்த்திருக்காங்க. இப்ப வந்து கூட்டணி இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் காங்கிரசினுடைய எண்ணிக்கை, அந்த நம்பர்ஸை வந்து திமுக அதிகரிக்கல அப்படின்ற போது இன்னும் சலசலப்புகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல, காங்கிரஸுக்கு எப்படியாக இருந்தாலும் கடந்த முறை கொடுத்த சீட்டுங்கிறது ரொம்ப சரியான சீட்டு, அதிகமும் கிடையாது குறைவும் கிடையாது. அதுல இருந்து இவங்க அதிகரிச்சாங்கன்னா திமுக தொண்டர்கள் மத்தியிலேயே அதிருப்தியாகும், பிற கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் பிரச்சனையாகும். காங்கிரஸ் வரும் இலவு காத்த கிளி மாதிரி இந்த விஜய் வந்து வரலன்னு அவங்க தொண்டர்கள்லாம் எங்க அண்ணன் கிளி இல்லடா பருந்துடா அப்படிம்பாங்க. அப்படிதான் முடியும். தனியா கெத்தா நிக்கிறது எங்க அண்ணன் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய அறிவிப்புகள்லாம் வரலாம். என்ன முடிவுகள்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு
கன்ஃபியூஷன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.